ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லி படம் வந்து நாளைக்கு வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரி வந்து எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டர்லாம் நம்ம ஏகே அவர்கள் வந்து லீல் உள்ள ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ வந்து தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. எஃப்டிஎஸ்க்கு இப்போவே வந்து டிக்கெட் கிடைக்காம எல்லாரும் வந்து திணறிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து ஃபேன்ஸ் தரப்புல வந்து எகிறது இந்த படத்தில் நம்ம டேரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் ஏற்கனவே வந்து மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காரு. குறிப்பாக இவர் வந்து ஏகேவோட ஒரு தீவிரமான ரசிகர். அதனால் இந்த படம் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்க வந்து அதை காமிச்ச டீசர்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி நம்ம ஏகேவோட ரெஃபரன்ஸாக நிறைய வச்சு தெரிஞ்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து பில்லா, அதேமாதிரி மங்காத்தா, தீனான்னு சொல்லிட்டு இந்த 3 படத்தோட மேஜர் கதாபாத்திரத்தெல்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டைலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஜித்குமார் அவர்கள் ஏற்கனவே முன்னாடி படங்களில் பேசின அந்த டைலாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பேசுகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவர் வந்து அவரோட ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. குறிப்பாக வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க வந்து கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக படத்தை வந்து நகர்த்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் கரெக்டாக பண்ணுவார். இந்த படமும் அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தோட டியூரேஷன் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது. 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷனே. அதனால் எந்த ஒரு லேகும் கண்டிப்பாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து போன படத்துக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டுச்சு. விடாமுயற்சியில் வந்து யாருக்குமே வந்து இந்த ஃபேன்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை அளவுக்கு அந்த சீன்ஸ்லாம் இல்லை, ஒரு மாஸ் எலமெண்ட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே இந்த படத்தில் வந்து ஒரு மாஸை வந்து அடித்து நவட்டியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதே இன்னொரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். குறிப்பாக நாளைக்கு இந்த படத்தோட ரிப்போர்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு வந்து வசூல் நிர்ணயிக்கலாம். இந்த படத்துக்கு வந்து வசூல் வந்து நிறையா வந்துச்சுன்னா இந்த படத்துக்கோட ப்ரொடியூசர் வந்து வேறு லெவலில் விளையாட்டு ஆவாங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு வந்து தெலுங்கு ப்ரொடியூசரான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூசர். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஏகேயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இந்த ஏகேயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் பழைய ஏகேவை அப்படியே ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருந்தது. குறிப்பாக டிஏஜிங் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் அவரே வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இதுவும் ஆனனால அதெல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது. அதெல்லாம் தியேட்டர் மூமெண்ட்டாக நல்லாயிருக்கும். குறிப்பாக அவர் வந்து தியேட்டர் மூமெண்ட் இந்த படத்தில் நிறையா வச்சு கிரிப்பிங்கான ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாலே ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸை இவர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறாருன்னு தான் தெரியல. ஒரு நல்ல கதையும் அதே மாதிரி நல்ல கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் தான் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர முடியும். இந்த படத்தில் கதையாக என்ன கொண்டு வர போகிறாருன்றதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு நாங்கள் வந்து 9 மணிக்கு வந்து எப்படியோ புக் பண்ணியாச்சு. இந்த படத்தோட ரிவ்யூவை வந்து மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்காக வந்து போட்டுருவோம். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.